குருவே வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்பனோரோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பட்டுக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி ஜமுனா ராணி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே. இறைவனம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இந்த துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ முன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவீரு அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரளால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து ஓர்வநிலை அறிய துரியந்தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினைய நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. நன்றி. வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதாம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு
விளக்கமளிக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை என்ற கருத்தை ஒட்டி மேலும் ஒரு கவி, வினையும் விளைவும். இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எவ்வளவோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளதென்னும் உண்மை மறந்து முயற்சியினை மனிதன் தன் முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் அறிவோம். இனி பிறவியில்லை என்ற கருத்தை ஒட்டி வினையும் விளைவும் என்று மகர்ஷி ஒரு கவியை தந்திருக்கார் என்று சொன்னால், இந்த பிறவி தொடர் என்பதே வினைப்பதிவின் தொடர்தானே. அந்த வினை பதிவுகளை விடுத்து ஆத்மா தூய்மை அடைகின்ற நிலையிலே அது மீண்டும் ஒரு சந்ததியை உருவாக்கி கொள்வது இல்லை. அந்த இடத்திலே தான் பிறவி தொடர் அறுபடுகிறது. அதே போல வாழ்ந்து முடிவதற்குள்ளாக இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிந்த விளக்கம் பெற்று ஆசை போன்ற குணங்களை எல்லாம் முறைப்படுத்தி நிறைவு பெற்றுவிட்டால் கடைசி மூச்சுக்குள்ள வாழ்க்கையிலே நிறைவு பெற்றுவிட்டால் அது இந்த பூமியின் காந்த களத்திலே அந்த ஆத்மா நிலை கொள்ளாது. எந்த விதமான பந்தம், பற்று, பாசம், ஆசா பாசங்கள் எதுவுமே இல்லாத காரணத்தினால அந்த ஆத்மா மிக லேசாக இருப்பதனால், சுமையெல்லாம் விடுத்து மிக லேசாக இருப்பதனால் பூமியின் காந்த களத்திலே அது நிற்க முடியாது. கடந்து சூரிய காந்த களத்திற்கோ அல்லது பிரபஞ்ச களத்திற்கோ அல்லது அதற்கு அப்பால் உள்ள காந்த களத்திற்கோ போய்விடும். இதை சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்று ஆன்மா நிலை கொள்ளக்கூடிய 4 நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். எனவே 2 வகையிலேயும் வினைத்தொடர் இருக்காது, சந்ததிகள் இருக்காது. அந்த பக்குவத்தை ஏன் பெற வேண்டும்? இன்னும் எத்தனை காலம் இருக்கணும்ன்ற ஆசைப்படுகின்ற மக்கள் தான் இருக்கிறாங்க. யாருக்காவது புலன் மயக்கத்திலே தெளிவு வந்து விட்டதா, அல்லது புலன் சுகங்களிலே நிறைவு பெற்று விட்டார்களா, அல்லது வாழ்ந்தது போதும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எத்தனை பேர்? இவர்கள் எல்லாம் தொடர்ந்து வாழ விரும்புகின்ற போது ஏன் பிறவி தொடர் வேண்டாம் என்று வாழ்க்கை தெளிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரண மக்கள் தொடர்ந்து சந்ததி இருக்கணும் என்பதற்காகத்தான குழந்தை வரம் வேண்டி எல்லா கோவிலையும் சுத்திடுறாங்க. இயற்கையில குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அதை பெறுவதற்காக எத்தனை மருத்துவ சிகிச்சைகள், எத்தனை கோவில் தரிசனங்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்களே. அப்போ இந்த பிறப்பிலே
மயக்கமே ஒரு லயிப்பு. மயக்கம் தெளிந்து இதுல என்ன இருக்கிறது என்று ஆய்ந்து பார்த்து தெளிந்து விட்டார். இப்போ நம்ம எல்லோருக்குமே ஒரு முதிர் வயது தான், யாரும் இளம் வயது இல்லை. நாம் பெற்ற அனுபவங்களை அலசி ஆராய்ந்து பார்த்தால் மிச்சம் என்ன? அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையே ஒரு தொடர் குருச்சேத்திரமாகத்தான் இருக்கு. மனதுக்கும் அறிவுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர் போராட்டம். ஒவ்வொரு நிமிடமும் அது எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கும். அறிவு அதுக்கு ஒத்து போகும், அல்லது அறிவுரை சொல்லும், அல்லது எதிர்த்து நிற்கும். இந்த போராட்டம் மூச்சு உள்ள வரைக்கும் தொடர்கிறது இல்லையா? எதுக்கு இந்த போராட்டம்? இந்த தொடர் யுத்தத்தில என்ன லாபத்தை நாம் பெற்றோம்? எத்தனையோ டன் சாப்பிட்டு முடிச்சாச்சு இல்லையா? அப்ப நிறைந்து போச்சா? இன்னும் வெளியே போனா என்ன புதுசா இருக்குன்னு கேட்கிறோம். எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்தாச்சு. அவங்க தான் என்ன புதிய கதை சொல்ல முடியும்? ஆனா புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, புதுசு என்ன? அதுல வசனம் புதுசா, காட்சிகள் புதுசா, கதாநாயகன் புதுசா, இல்ல நிகழ்வுகள் தான் புதுசா? பேரமாச்சுன்னா புது படம்னு ஒத்துக்கிறோம். அப்போ அலசி பார்த்தால் ஒரே கதையை தான் ஒரே நிகழ்ச்சியில வைத்து திரும்ப திரும்ப நம்மளை ஏய்த்து கொண்டிருப்பது புரியும். இப்படியே ஒவ்வொரு அனுபவத்தையும் அலசி ஆராய்ந்து பாருங்களேன், எது புதுசுன்னு. ஒன்றுமே இல்லை. எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான். சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலேதான் பேதமிடா என்றார் கண்ணதாசன். மனசுதான் எல்லாம் புதுசு புதுசுன்னு நினைக்கிறதே தவிர, இயற்கையில புதுசா படைப்பதற்கு நம்ம ஒன்றும் பிரம்மாக்கள் இல்லை, இறைவன் இல்லை படைப்பதற்கு. இது எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் இந்த வாழ்க்கை, லைஃப் இஸ் நத்திங், ஒண்ணுமே கிடையாது. நேற்று வந்து இன்று இருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும். தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவு எங்கே? அப்ப சிந்திப்பவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை தேவையில்லாத வெட்டி வேலை என்பது புரியும். பிறகு இங்க எதுக்கு இருக்கணும்? சரி, அதுக்காக முடித்துக் கொள்ள முடியாது. இருப்பதனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு அமைதியா நிம்மதியா இருக்கணும். அதாவது உண்பதற்கே வாழ்கின்ற மக்கள் ஏராளம். தினசரி ஹோட்டலுக்கு போய் அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் அப்படின்னு உண்பவர்களை எத்தனை பேரை நாம் பார்க்கிறோம். அதை போல் ஊர் சுற்றுவதற்கு, அதை பற்றிய வயதை செய்ய ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை முறை எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப புலன் வழி வாழ்க்கையே சாஸ்வதம். இப்போ உண்பதற்காகவே உயிர் வாழ்வது இது ஒரு வகை. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, உயிர் வாழ்வதற்காக உண்பது அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு வகை உண்டு, உயிர் வாழ்வதால் உண்கிறேன். இப்ப உயிர் வாழ்வதற்காக உண்கிறேன் என்பதும் உயிர் வாழ்வதால் உண்கிறேன் என்பதும் ரெண்டும் ஒரே நோக்கம்தான், ஒரே கருத்து தான். ஆனா அதுல உள்ள தன்மையிலே பேதம். உயிர் வாழ்வதற்காக உண்கிறேன் என்று சொன்னால் பற்று இல்லை, ஏதோ உடம்புக்கு என்ன தேவை அதை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்று. இருப்பதனால் உண்கிறேன் என்றால் இது பற்றற்ற நிலை. இருக்கணுன்ற ஆசை கூட இல்லை. ஆனா
நாம விரும்பியும் நிற்க முடியாது. அப்போ அதனால் எத்தனை நாளும் இருக்கோ அது வரைக்கும் பசின்னு இருக்கே, அதுக்கு என்ன மினிமம், அது போதும். அதே போல வாழ்க்கை தேவைகள். இப்படி பற்றற்ற நிலையிலே இந்த வாழ்க்கை நடத்துகின்ற போதுதான் இனி ஒரு பிறவி இல்லாத ஒரு பக்குவத்தை எட்ட முடியுமே தவிர, சிறு அளவில் பற்று இருந்தாலும் கூட அது யாராவது ஒருத்தரோட அட்டாச் ஆகும் அல்லது இன்னொரு சந்ததிக்கு வித்தாகும். அதனால் இந்த வினையும் விளைவும் வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே தான் ஒரு பிறவி வந்திருக்கிறது. இங்க புதிய குப்பைகளை சேர்த்துக் கொள்வதற்கு நாம பிறக்கல. ஏற்கனவே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சேர்த்து கொண்ட வினை பதிவாம் சுமைகள், அந்த சுமையை பொறுத்ததுதான் வாழ்க்கை. ஏன் இத்தனை பேதங்கள்? பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே எத்தனை மாற்றங்களை சந்திக்கிறோம். உலக மக்களை பார்க்கின்ற போது எத்தனை கோடி வகையான பேதங்களை பார்க்கிறோம். அப்ப எல்லாமே அந்த வினை பதிவை சார்ந்து அமைந்த வாழ்க்கை முறை எண்ணங்கள். இப்ப முன்வினை தன் வினை என்ற 2 வினைகளுக்குமே முதிர்வு நேரத்திலே ஒரு விளைவு வரும். அது வரைக்கும் ஆயுள் நீண்டு கொண்டே போகும், பிறவி தொடர் நீண்டு கொண்டே போகும். அதனால் இந்த வினைவும் விளைவும் இந்த 2ம் இயற்கையின் கணக்கு இல்லையா? 2ம் சுத்தமாகிற போதுதான் ஆத்மா இறைவனோடு கலக்கும். அப்ப இந்த வினையும் விளைவும் இருக்கின்ற வரைக்கும், வினை பதிவு இருக்கின்ற வரைக்கும் பிறவி தொடர் நீளும் என்பதை மகாபாரதத்துல 2 கதாபாத்திரங்கள் மூலமாக வியாச பகவான் குறிப்பிட்டிருக்கிறார். முதலிலே மகாபாரதத்தின் துவக்கத்திலே வருவது நகுசன் என்ற ஒரு கதாபாத்திரம். அவன் சக்கரவர்த்தி, ஆனால் புலன் நாட்டமே கிடையாது. இந்த பிறப்போடு பிறவி தொடர் முடியணும், மேற்கொண்டு நாம் பிறக்கக்கூடாது என்பது அவனுடைய வேண்டுதல். இப்ப ராஜகுரு மற்ற மந்திரிமார்கள் என்ன சொல்றாங்க? சக்கரவர்த்தி பதவி அனுபவிக்கிறது சாதாரண விஷயமா? எத்தனை புண்ணியத்தின் பலன் அல்லவா இது கிடைச்சிருக்கு. இது எல்லாம் அனுபவித்து முடித்தால்தான் நீங்கள் மீண்டும் பிறவாத நிலை போக முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இந்திரலோகம் போகணும். இந்திரலோகம் போறதுக்கு என்ன செய்யணும்? உடம்புல வலு இருக்கணும், அஸ்வினி சக்தி இருக்கணும். அஸ்வினி முத்திரை சொல்றோம் இல்லையா, காயல் பயிற்சி. அப்ப வித்து சக்தி திணிவு இருந்தால்தான் இந்திரிய சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்ப 100 அஸ்வமேத யாகம் செய்யுங்க. பிறகு சப்த ரிஷிகள் பல்லக்க சுமந்துட்டு வர, வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம், நான் இந்திரலோகம் போகலாம். இப்போ அந்த வினை பதிவு கழித்து விட்டால் நீ மீண்டும் பிரவாதங்களை போகலாம் என்று இங்க ஒரு கதை, இது தொடர்ச்சி இருக்கு, அது வேற டாபிக்ல போகும். ஸோ பிறவை தொடர் அற வேண்டும் சொன்னால் வினை பதிவு இருக்கக்கூடாது என்பது இங்க ஒரு கருத்து சொன்னார். இன்னொரு கதாபாத்திரம் கர்ணன். கர்ணன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அவனை காத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் கடைசியில. அப்ப கிருஷ்ண பரமாத்மா அந்தனாக யாசகம் கேட்கின்ற போது கர்ணன் சொல்லுவான், அரண்மனையில் இருந்த போது வந்தவர்கள் அள்ளி அள்ளி தந்தது வாஸ்தவம் தான், இப்போ உயிர் உள்ள இருக்கா வெளியே போயிடுச்சான்னு எனக்கு தெரியல, இந்த நேரத்துல யாசகம் கேட்கிறிய அந்தனா, தயவு செய்து இருக்கின்ற பொருளாக கேள் என்றான். எங்கிட்ட எது இருக்கோ அதை கேள்,
சாகர நேரத்தில் கர்ணன் இல்லைன்னு சொல்லிட்டான்ற ஒரு பழியை எனக்கு தந்துடாத என்று அவனிடத்திலே முதலில் ஆஸ்தி விடுவான் கர்ணன். அப்படி என்றால் உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு என்றான் ஆந்தன். பசிக்கு வந்தவன் வறுமைக்கு வந்தவன் புண்ணியத்தா கேட்பான். சரி, இருக்கிறத கேளுன்னா இருக்கிறத கேட்கிறான், தடையே இல்லை. ஓய்வில்லாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க என்றான் கர்ணன். இப்ப இறைவனுக்கே அனைத்து புண்ணியத்தையும் தாரை வார்த்து தருகிறானே, இதுக்கு ஒரு புண்ணியம் வரும் இல்லையா என்று கருப்பர்கள் கேட்பாங்க இல்ல. அப்போ என்ன விளக்கம் சொன்னாரு வியாசர்? செய் புண்ணியம் என்றால் அது 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சொல். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகின்ற புண்ணியம். எனவே செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க என்றால் இதுக்கு ஒரு புண்ணியம் வருமே, அதுவும் நீயே எடுத்துக்கோ என்று தன்னிலே இருக்கின்ற அனைத்தையும் அளித்த பிறகு இந்த ஆத்மா தூய்மை பெற்று விடுகிறது. இப்போ அவன் மீண்டும் பிறவாத நிலையிலே இறைவனோடு கலப்பதாக குறிப்பு அங்கு வருது. இப்படி வினை பதிவு முடிந்த இடத்திலே தான் மீண்டும் ஒரு பிறவி தொடர் இல்லாமல் இருக்குமே தவிர பதிவுகள் உள்ளவரை பிறவிகள் உண்டு என்ற கருத்தை 2 கதாபாத்திரங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் வியாச பகவான். அதனால் இந்த வினை பதிவை விடுத்து தூய்மை பெற வேண்டும். அப்ப அந்த வினையும் விளைவும் பற்றிய தெளிவு நமக்கு இருக்கணும். இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எவ்வளவோ காலமாக, அதாவது இந்த எவல்யூஷன் சொல்றாங்க பாருங்க, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எவல்யூஷன் கிடையாதுங்க. கிராஜுவல் எவல்யூஷன். 1.00001 2 அப்போ சைபர் குறைச்சி அடுத்தது, அப்புறம் அடுத்தது, அப்புறம் 1.1 1.2 இப்படி 1.9 அப்புறம் 2 அப்புறம் 2. எப்படி ஒரு வினாடியை 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகளாக விஞ்ஞானம் பிரிக்கிறதோ, அது போல் ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையில் எத்தனையோ கோடி ஃப்ராக்ஷன்ஸ் உண்டு. அப்படி கிராஜுவல் எவல்யூஷன் தான் நிகழ்ந்ததே தவிர அந்த உணர்வு வெளிப்பாட்டை வைத்து கொண்டுதான் நாம பிரிக்கிறோம். ஓரறிவு 2 அறிவு பிரிக்கிறோமே தவிர அதை அடைவதற்கு அது எடுத்துக்கொண்ட இடைப்பட்ட ஜீவன்கள். அதனால்தான் 82 லட்சம் ஜீவராசிகள் கடந்துதான் மனிதன் வந்திருக்கிறோம். 1 2 இல்லை, லட்சக்கணக்கான பிறவிகளை கடந்துதான் மனிதனாக வந்திருக்கிறோம். அப்ப இயற்கை என்ன செய்திருக்கிறது? ஒரு உறுப்பை எடுத்து பாருங்க. கண் எடுத்து பார்த்தீங்கன்னா, கண் மருத்துவமனையில் பார்க்குற போது அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கண் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கான விளக்கங்களும் சொல்றாங்க. அந்த நுண்ணிய நரம்புகள், பல லட்சம் நரம்புகள் இருக்கு கண்ணை சுற்றி. அப்ப அத்தனை நரம்புகளும் சேர்ந்து அந்த கண்ணை சுருக்கி விரித்து உணர்வுகளை கடத்தி கொண்டு போய் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே சாமி சொல்லுவாங்க, சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. இந்த உலகத்தில் இருக்கின்ற பரிணாம விதிகளை சொல்லணும்னு சொன்னா வயது போதாது. அதே கீதையிலே கூட விபூதி யோகம் மேனிஃபெஸ்டேஷன் பரிணாமத்தை சொல்கின்ற போது பகவான் சொல்றார், அர்ஜுனா, அத்தனை விபூதிகளையும் தெரிந்து கொள்வதனால் உனக்கு ஆகப்போவது என்ன? குழப்பம்தான் மிச்சமாகும். அதனால முக்கியமான எனது சில விபூதிகளை மட்டும் சொல்கிறேன் கேள். என்ன? ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, கடைசியில் நீ வந்த மனிதன். இது போதும், இது தெரிஞ்சா போதும். 1க்கு அப்புறம் 1.00001 இப்படி வந்தது, இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு என்ன ஆக போகுதுங்க? ஒன்றும் இல்லை. அப்ப இப்படித்தான் நிகழ்ந்தது ஒரு கிராஜுவல் எவல்யூஷன் என்பது மட்டும் தெரிந்து கொண்டால் போதும்.
எந்த ஒரு முதல்ல வந்தது, எந்த ஒரு 2வது என்று 82 லட்சம் ஜீவன்களையும் வரிசைப்படுத்துன்னு சொன்னா யார் சொல்ல முடியும்? இறைவனுக்கு தான் தெரியும் அந்த கணக்கு என்னன்னு. அதனால் இந்த மனிதன உடலை அடைவதற்கு எத்தனையோ மிக மிக நுட்பமான மாற்றங்கள் எல்லாம் தேவை ஒட்டி மாற்றியது. அதுக்குதான் பரிணாமம் என்ற பேரு. அறிவு ஒவ்வொரு ஜீவனிலேயும் என்னென்ன தேவை உண்டோ அதுக்கு ஏற்ப தரமாற்றம் அடைவது. அதான் தி லா ஆஃப் மியூட்டேஷன் அர்த்தம், இயல்போக்க விதி. இப்போ உதாரணமா கம்ப்யூட்டர் வந்த காலத்துல ஹிந்து பத்திரிகையில ஒரு 1/2 பக்கத்துக்கு என்னென்ன வியாதிகள் வரும் அப்படின்னு லிஸ்டே போட்டிருந்தேன். இப்போ 90களில். அதன் பிறகு அதுல 10, இதுல ஒரு 20, 25, 35 வருஷம் ஆச்சு. இந்த 35 வருஷத்துல எவ்வளவு கம்ப்யூட்டர் வளர்ந்துருக்குங்க. அது மட்டுமா, செல்போன் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு நேரத்தை அதுல ஒதுக்குறான் பாருங்களேன். இப்ப என்ன எல்லாருக்கும் அந்த வியாதி வந்துருச்சா என்ன? அவ்வளவு ஏன் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட கொரோனா இல்லையா என்ன? அதோடு சேர்ந்து வாழ பழகிட்டோம் இல்ல? அப்ப எந்த ஒன்றையும் அதுக்கு தகுந்தாற் போல் அமைத்துக் கொள்கின்ற இயல்போக்க விதி. அந்த இயல்போக்க விதி தான் எத்தனையோ தேவைகளை ஒட்டி மாற்றங்களை சந்தித்து இன்றைக்கும் நாம் பயப்படுகிறோம். ஐயோ, இந்த பழக்கம் வச்சுக்காத, கெட்டு போயிடும், இப்படி நாளைக்கு வியாதி வந்துடும். வருமோ வராது யாருக்கு தெரியும். நாம இப்போ நாளைக்கு இப்படி ஆயிருமே என்று நம்முடைய அனுபவத்தை வைத்து பார்க்கிறோம். அறிவின் பரிணாம வளர்ச்சியை, திறத்தை நாம் மறந்து போகிறோம். அதனால் தீயது செய்யலாம் அர்த்தம் இல்லை, நல்லதை மட்டுமே பின்பற்றி வாழ்வது. அதுல இன்றைக்கு உள்ள காலம் கம்ப்யூட்டர் இல்லாம உலகமே கிடையாது. அப்ப ஸ்கிரீன் டைம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உடலிலே மாற்றங்கள் நிகழும். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஜீவனிலையும் எத்தனை மாற்றங்களை சந்தித்த பிறகு மனிதன் என்ற அற்புதமான உடல் அமைப்பு, மனிதன் என்ற அற்புதமான உடல் அமைப்பு. இப்போ செயற்கை நுண்ணறிவு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கணுமே, யார் கண்டுபிடிச்சது? மனித மூளை தானே. அப்ப செயற்கை நுண்ணறிவு பெருசா, அதை கண்டுபிடித்த மனித மூளை பெருசா? இல்லையா? அப்போ இந்த திறனை பல மடங்கு பெருக்கி ஒரு செயற்கையா ஒரு கருவி உற்பத்தி செய்வது அதே மனிதனுடைய மூளை தானே. இப்படி இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எவ்வளவோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து, அதாவது இந்த வயிற்றிலே வைத்துன்னு சொன்னா கீதை என்ன சொல்லும்? இந்த உலகமே எனது கர்ப்பாசயம், கருப்பை, அதிலே நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன், கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்று கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள் கருவை வைப்பது யார்? இறைவன் தானே. ஒவ்வொரு ஜீவனுக்குள் ஒரு கருவை வைப்பது யார்? செயல் மூலமாக இயற்கை தானே. விதைக்கிறோம், முளைப்பது நம்மை கேட்டா முளைக்குது, இயற்கை தானே, இறைவன் தானே. அப்படி வயிற்றினிலே வைத்து லட்சக்கணக்கான தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளது என்னும் உண்மை மறந்து, உண்மை தெரிந்து விட்டால் வாழ்க்கை அறம் சார்ந்துதான் இருக்குமே தவிர அறத்தை புறக்கணிக்க மனசு இடம் கொடுக்காது. அப்ப இது மறந்து போன வாழ்க்கையிலே தான் ஆணவம் தலை தூக்கி ஆடுகிறது. மறந்து முயற்சியினை மனிதன் தன் முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக உறுப்பால் துய்த்து கெடுத்தாலும், எந்த உறுப்பை அதிகமாக பயன்படுத்துகின்றோமோ அந்த உறுப்பு பாழ்படும். பாழ்பட்ட பிறகு அதிலிருந்து அறிவு எழுச்சி பெற்று அதை தாங்கும் சக்தியாக அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கும். அதாவது தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ
அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெறும். இதுதான் பரிணாம விதியே. முதல்ல அறிவு வந்துட்டா ஏன் நம்ம இவ்வளவு தப்பு பண்ண போறோம்? பட்டாதான் தெரியும் சொல்றோம் இல்லையா? அப்போ பட்டா என்றால் துன்பம் நட்டம் தான். அந்த கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து எப்படி வருவதுன்னு யோசிப்பான். அப்ப இயற்கை விதியே அப்படித்தான். அது பட்டு பட்டு ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டே வந்தது. அதே போல ஒரு துன்பம் வந்தாலும் அது எப்படி மாற்றுவது என்பது அடுத்த ஜீன்ல தான் கொடுக்குமே தவிர இந்த உடல் பால் பட்டது தானே. அப்ப சாமி சொல்றாங்க, அத எவ்வுறுப்பால் அதிகமாக மிகையாக துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய்களையும் அறிவோம். அதாவது இளமை பருவத்துல நமக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிடுறோம். முதுமை வருகின்ற போது ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கும். இந்த உறுப்பை கெடுத்த இந்த வியாதி, இந்த உறுப்பை கெடுத்த இந்த வியாதி என்று இது எல்லாமே வினை விளைவாகத்தானே வருகிறது. இப்ப செய்த போதே வந்திருந்தா எல்லாம் தெரிந்திருப்போம். அது செய்த போதே வருவதும் உண்டு, காலம் கடந்து வருவதும் உண்டு. அப்ப இளமையிலே செய்ததெல்லாம் முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் என்றது மாதிரி முதிர் வயதிலே வயோதிகத்திலே எல்லாம் எடுத்து காட்டும். அப்போ வாழ்க்கை அதனாலதான் ஏன் முதியோர்கள் அட்வைஸ் பண்றாங்க அப்படி சொன்னா, நான் செய்த தவறு எனக்கு இது விளை வந்தது, அதே தவறை நீ செய்து விடாதே என்பதுதான் அறிவுரை. அதனால பெரியாரை துணை கோடல், சான்றோருடைய தொடர்பு எப்பவுமே நமக்கு வேணும். மற்ற மனிதர் தொடர்பு நம்மை வீழ்த்தி விடும், சான்றோர் தொடர்பு தான் நம்மை உயர்த்தும். அந்த தொடர்பை விடாது பற்றி கொண்டு நம்முடைய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதில் தான் புண்ணியம் செய்த நாம் நல்ல ஒரு குருடத்திலே வந்து சேர்ந்தோம். நிச்சயமாக இது உயர்ந்த புண்ணியம். இது வேதத்திலே மகிழ்ச்சியின் சீடனாக இருப்பது சாதாரணமாக இல்லை. 820 கோடிகளிலே சில ஆயிரங்கள் மட்டுமே தினசரி சிந்திக்கிறோம். அப்ப இவங்கெல்லாம் புண்ணியத்தில் மிகுந்தவர்கள், இல்லைன்ற பாக்கியம் கிடைக்காது. அதாவது கீதை என்ன சொல்லும்னா, அடுத்தவர்களுக்கு பொருள் உதவி செய்து புண்ணியத்தை சேர்த்தவர்கள் அந்த புண்ணியத்தின் பலனாக செல்வந்தனாகிறான். அடுத்தவர்களுக்கு உடல் உழைப்பினால் உதவி செய்தவன் அந்த புண்ணியத்தின் பலனாக தொழில் அதிபராகிறான். அடுத்தவர் துயரத்தை அறிவுரையால் தீர்த்தவன் புண்ணிய பதிவின் காரணமாக ஞானியாகிறான். எதை கொடுக்கிறோமோ அது வருகிறது. இப்படி மிக தெளிவான ஒரு இயற்கை சட்டம், தெய்வ நீதி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை மறவாமல் இருப்பதற்காகத்தான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். ஐயாவை வாழ்த்தினோம். நம்மை நாள்தோறும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி நீமா சொல்லுங்க. ஜானகிராமன் நான் பாடுறேன். சரி, பாட. நீங்க வேதாத்திரி பாட நீங்க பாடுங்க. இது பிரம்மஞான கவி
சாந்தி கண்ணனும் அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து சாந்தி சுந்தரம் அம்மா பாடட்டும். நீங்கள் பாடுங்க ஜானகிராமன் ஐயா. ஐயா வேதாதிரி பாட்டு பாடலாமா? பாடுங்க. வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நின் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் நெருங்கின்ற நேரலைகளே காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய அக்காந்த அலை மனமாம் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் நிகழ்நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.